அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு கண்ணியம். அந்நிய வீட்டார் உணவில்லாமல் பட்டினியாக இருக்கும்பொழுது நாம் மட்டும் உணவு உண்பது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். முதலில் அவர்களுக்கு உணவளித்துவிட்டு பிறகு நாம் உண்பதே அழகிய இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கால் துண்டுகளை வைத்து குழம்பு வைத்தாலும் சரி, அதாவது நம் நாட்டில் எப்படி ரசம் வைப்பது ஒரு சாதாரணமாக விஷயமோ, அதேபோல் அக்காலத்தில் அரபு நாட்களிலே ஒரு கால் துண்டுகளை வைத்து குழம்பு வைப்பது மிக சாதாரணமான ஒரு விஷயம். அப்படி வைத்தாலும் கூட உங்கள் பக்கத்து வீட்டார்களுக்கு முதலில் கொடுத்துவிட்டு பிறகு நீங்கள் உண்ண வேண்டும். அதாவது அதில் எந்த துண்டு சிறந்த துண்டாக இருக்கிறதோ, ஏதோ துண்டுகளை கொடுக்காமல் அதில் எதில் சிறந்த துண்டுதாக இருக்கிறதோ அதை முதலில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை கொடுத்துவிட்டு பிறகு நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய மிக அழகிய ஹதீஸ் இது. இதிலும் குறிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அவர் கலிமா சொல்லியிருக்க வேண்டும் என்று எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டிய அந்த ஹதீஸில் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முதலில் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். ஏன் அவர் இறைவனே இல்லை, எந்த மதமும் இல்லை என்று சொல்வராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர் பட்டினியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் உணவு உட்கொள்வது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். நம் வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுக்காக வாழ்வோம். நம் நபி காட்டிய சுன்னத்தோடு வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ்.